ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் லைஃப் ஸ்டைல். என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சாய் லைஃப் ஸ்டைல் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். குட் மார்னிங், வெல்கம் டு சாய்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் காரசாரமாக சூப்பராக வில்லேஜ் ஸ்டைலில் ரசம் எப்படி வைக்கிறதுன்ற ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ரசம் நான் வைக்கலை, நம்ம வீட்டில் இருக்கிற அக்கா தான் வந்து வைக்க போகிறாங்க. அவங்க ஊரில் எப்படி வந்து ரசம் வைக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு செஞ்சு காட்ட போகிறாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எடுத்து வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்டே வந்து நம்ம இப்போ கேட்டுடலாம் இது எப்படி செய்கிறதுன்னு. அவங்க செய்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இடிக்கல் எடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன ஆட் பண்ணுறாங்கன்னு கேட்டுக்கலாம். அக்கா என்னென்னக்கா போட போகிறீங்க? சீரகம் சீரகம் எவ்வளோக்கா? ஒரு ஸ்பூன். அடுத்தது மிளகு, ஒரு ஸ்பூன். கொஞ்சம் 1.5 ஸ்பூன் மிளகுக்கு 1 ஸ்பூன் சீரகம். இந்த ரசம்ல என்னக்கா ஸ்பெஷல்? நம்ம எப்பவும் வைக்கிறத விட இதில் என்ன ஸ்பெஷல்? இது நல்லா உடம்புக்கு நல்லா சளி கிளியெல்லாம் எல்லாத்துக்கும் நல்லா ஒரு இதாக இருக்கும். கிராமத்துலலாம் அப்படி தான் நல்லா வைப்பாங்க. காரசாரமாக நல்லா இருக்கும். 4 பட்டை வரமிளகாய் 4. ஓகே, பட்டை வத்தல் 4. இந்த ரசத்துக்கு நல்லா சூப்பரான ஒரு கோழி வறுவல் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லாயிருக்கும். இதை முதல்ல இடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் பூண்டு போடுவோம். இது வந்து இடிச்சு வைக்கிறனால தான் அந்த டேஸ்ட்டா? நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறத விட இந்த மாதிரி இடிச்சு வச்சா டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லைங்களா? இன்னும் 2 தட்டினதுக்கப்புறம் அடுத்தது என்னக்கா போட்டு இடிக்கணும்? பூண்டு போட்டு. பூண்டு எப்படி தோல் நீக்கி சேர்க்கணுமா இல்லை தோலோட தான் போடணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சரி. இது எப்படி நைஸாக அரைச்சிக்கணுமா இல்லை 1-2 தான் இடிச்சுக்கணும். நைஸாக அரைச்சா அது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். 1-2 அரைச்சா தான் அது வாசனையாக இருக்கும். அப்படி இடிச்சுக்கணும்னா இடிக்கிற ஜாமான் இவ்வளோதான். இன்னும் வந்து தக்காளி புளியை கரைச்சிக்கணும் தான். சரி. இது எத்தனை பேருக்கான ரசம்க்கா? இது ஒரு 4 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. இப்போ புளியை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. உங்கள் ஊர் சைடெலாம் ரசம் வச்சிங்கன்னா தொட்டுக்கு என்ன செய்வீங்க? எது வேணாலும் செஞ்சுக்கலாம், எந்த காயினாலும் செஞ்சுக்கலாம். அது நம்ம விருப்பம். எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இது பொதுவாக சிக்கனு இந்த மாதிரி மட்டனு இதுங்களுக்குலாம் இந்த மாதிரி ரசங்க தான் நல்லா கிரேவி இது மாதிரி வச்சு தக்காளியை கரைச்சிக்கணும். 4 தக்காளி. 4 தக்காளி. புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேன். உங்கள் ஊர் சைடெலாம் சொல்லுவாங்கள்ல குழம்ப கூட்டி வைக்கிறது, ரசம் வந்து கூட்டி வைக்கிறது. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கூட்டிட்டு அதுக்கப்புறம் தான் தாளிப்பெல்லாம் போடுவீங்களா? குழம்பெல்லாம் அப்பயும் அப்படி வச்சா அந்த கிராமத்து சைடு அது அப்படி தான் வைப்பாங்க. அது நல்லாயிருக்கும். இப்போயும் அது மாதிரி தான் ரசத்தை நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தாளித்து அது மாதிரி தான் பண்ண போகிறோம்.
ரெண்டு ஸ்பூன் போடுறேன். 2 ஸ்பூன் உப்பு. தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கரைச்சி வச்சுருக்கிற புளியும் வந்து தக்காளியோட இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோக்கா? 1 டம்ளருக்கு பிடிக்கவா? இப்போ நம்ம வந்து 1 டம்ளர் கிட்ட தண்ணி வந்து சேர்த்துருக்கோம். கருவேப்பிலையும் இப்பயே ஆட் பண்ணிப்பீங்களா? தாளிப்புக்கு போட வேண்டாம். தாளிப்பு போடலாம் தனியாக தாளிப்பு போடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கிறீங்க. அடுத்தது மல்லித்தலை கொஞ்சம். மல்லித்தலை. பச்சை மிளகா வந்து தாளிப்புக்கா? இன்னும் ஒரு டிப்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா, பச்சை மிளகாவை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது கூட சேர்த்து இடித்து ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் ரசம். நல்லா காரசாரமாக அந்த பச்சை மிளகா வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. அதுவும் ஒரு டிப்ஸு. பட் நாங்கள் இன்றைக்கி வந்து அக்கா வந்து தாளிக்க போகிறாங்க, அந்த ஸ்டைலில் வைக்க போகிறாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள். சாப்பாடில் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லது. ஏன்னா அது வந்து ஆன்டி இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நான் இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ சாப்பாட்டில் வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. கொஞ்சோண்டு பெருங்காயம். ரசத்தில் வந்து பெருங்காயம் போட்டோம்னா அந்த பெருங்காயம் வாசனை பார்த்திங்கன்னா கமன்னு இருக்கும். அதுவே நல்லாயிருக்கும். அதான் ஆக்சுவலாக ரசத்தோட உண்மையான ஃப்ளேவரு. பெருங்காயம் தான் வந்து கீ இன்க்ரீடியண்ட்டு ரசத்துக்கு. மண் சட்டி வச்சுக்கலாம். இன்னைக்கு ரசம் வந்து மண் சட்டியில் வச்சா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். சாதாரண ஒரு பாத்திரத்தில் வைக்கிறத விட மண் பாத்திரத்தில் வச்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உண்மையான கிராம வாசனை வரும்ன்றீங்க. சரி, ஓகே. கொஞ்சம் சட்டி காஞ்சி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து ஃபுல்லாக எல்லா இன்க்ரீடியன்ஸுமே போட்டுட்டாங்க. இப்போ லைட்டாக தான் தாளிக்க போகிறாங்க. ரசத்துக்கு தேவையானது எல்லாமே போட்டுட்டாங்க. இங்கே வந்து அந்த பூண்டு, பச்சை சிவப்பு மிளகாய் எல்லாம் வந்து இடித்து வச்சுருக்காங்க. சட்டி காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு கொஞ்சம். அவ்வளோதான். கடுகும் உளுந்தம்பருப்பும் போட்டுக்கணும் தாளிக்க. கடுகும் உளுந்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். மண் சட்டி அடுப்பில் ஏற்றினாலே ஒரு நல்ல வாசனை தான் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விண்டோஸ் இருக்கிற காரணத்தினால பயங்கரமாக காற்றடிக்கும். அதனால தான் அடுப்பு வந்து ஸ்லோவாக எரியுது. அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தான் இப்போ செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி ரொம்ப க்ளவுட்ஸாக இருக்குது. கிளைமேட்டே சூப்பராக இருக்குது. அதனால தான் சரி அக்கா கிட்ட சொல்லி நல்லா காரசாரமாக ஒரு ரசம் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு இன்றைக்கி. மிளகு ஜீரகத்தை போட்டுக்கலாம்.
நம்ம இடித்து வச்சுருந்தோம்ல அந்த மசாலா வந்து இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாம் தாளிப்போட. கூடவே வந்து பச்சை மிளகாவும் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. நம்ம ஆல்ரெடி கருவேப்பிலை வந்து இங்கே ரசம் கூட்டுறப்பே வந்து போட்டிருக்கோம். ஸோ தட் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து சாப்பாட்டில் நிறையா சேர்த்துக்கிறது நல்லது தான். ஹீமோக்ளோபினுக்குலாம் வந்து ரொம்ப நல்லது. ஹேர் க்ரோத்துக்குலாம் ரொம்பவே நல்லது. அதனால் கருவேப்பிலை வந்து அதிகமாக சேர்க்குறது தப்பு கிடையாது. அது நல்லா சாப்பாடுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் தான் கொடுக்கும். வதக்குறப்பே நல்லா வாசனை வருது, பூண்டோட வாசனை. உண்மையாக மண் சட்டியில் செய்கிறதுலாம் நல்ல ஒரு ஃப்ளேவராக தான் இருக்குது. நம்ம ரெகுலராக ரொம்ப நல்லது மண் சட்டியில் பண்ணுறது. அந்த காலத்துலலாம் மண் சட்டி தானே, இப்போதான் இதெல்லாம் திரும்ப வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை வந்து சேர்க்க போகிறாங்க. திரும்பவும் கொஞ்சமாக பெருங்காயம் தாளிப்புக்கு போடுறாங்க. நான் முன்னையே சொன்ன மாதிரி ரசத்தோட கீ இன்க்ரீடியன்ட் வந்து பெருங்காயம் தான். நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ ரசம் வந்து கம்மன் இருக்கும், வீடே வாசனையாக, டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ரெண்டாவது டைஜஷனுக்குலாம் ரொம்ப நல்லது. நம்ம இப்போ ஹெவியாக வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சமாக சாதம் போட்டு ரசம் சேர்த்து சாப்பிட்டோம்னா டைஜஷனுக்கு வந்து ரொம்பவே நல்லது. பெருங்காயத்தை வந்துட்டு ஏன் இப்போ ஆட் பண்ணாங்க, டைரெக்டாக எண்ணெயில் ஆட் பண்ணாமன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெயில் போட்டால் கரிஞ்சிரும். ஸோ தட் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டுட்டு பெருங்காயம் ஆட் பண்ணுறப்போ அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே சஸ்டெயினாக இருக்கும். இப்போ புளி தண்ணி எல்லாத்தையும் இப்போ புளி தண்ணி ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஊற்றிட்டாங்க. கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி ரசம் கூட்டி இருந்தது வந்து ஊற்றிட்டாங்க. இதை வந்து இப்போ கவர் பண்ண போகிறாங்க. கொஞ்சம் மூடி வச்சுருவோம். கொஞ்சம் ரசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் தான். ஏன்னா அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சு கொதிக்க விட்டுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பபுள்ஸ் வந்து வரும், நுரைச்சி வரும். அப்போ வரப்போ வந்து மல்லி தூவி நம்ம வந்து இறக்கிடலாம். இப்போ நம்ம ரசம் என்ன நிலமையில் இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இந்த மாதிரி நுரைச்சி வருது பாருங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நுரைச்சி வருது பார்த்திங்களா, அப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி அந்த நுரைக்கிற இடத்துல வந்து ஊற்றுவாங்க. ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி, ரசத்தோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். அது வந்து கல்யாண ரசத்துக்குலாம் வந்து அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி வந்து நம்ம அக்கா மெத்தட் ஃபாலோ பண்ணனால நான் ஜஸ்ட்டு டிப்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். இன்னும் கொதிக்கணுமாக்கா இல்லை அவ்வளோதானா? கொஞ்சம் இன்னும் லைட்டாக அப்படியே திறந்துருக்கட்டுமா? கொஞ்சம் தான் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் நல்லா லைட்டாக. ஏன்னா நம்ம வதக்கும் போது கொஞ்சமாக தானே விட்டோம். அது நல்லா கொஞ்சம் விட்டோம்னா அப்படி வர நேரத்தில் நல்லா கொஞ்சம் விட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரசத்துக்கு குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். சும்மாவே நம்ம குடிக்கலாம். ஆமாம், நல்ல சளி காய்ச்சல் இருக்கிறவங்களுக்குலாம் இது நல்லாயிருக்கும் ருசியாக. சரி மூடி வச்சுருங்கக்கா, நம்ம பார்க்கலாம் அப்புறமா. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சா? ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக மல்லி கருவேப்பிலை தூவணும்ல? மல்லி மட்டும் போட்டுக்கிட்டோம். கருவேப்பிலை நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம்ல, மல்லி மட்டும் போட்டு அவ்வளோதான். நம்மளோட கம வாசனையே சூப்பராக இருக்குது. சீரியஸ்லி அவ்வளோ நல்ல ஒரு வாசனையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா கொதிக்க சாதம் வச்சு ரசம் போட்டு சாப்பிட்டா வெறும் ரசமே நல்லாயிருக்கும். வாசனை சூப்பராக இருக்குது சீரியஸ்லி. அந்த மல்லி வாசனைக்கும், ஃப்ரெஷ் மல்லி வாசனைக்கும் இந்த ரசத்தோட வாசனைக்குமே சூப்பராக இருக்குது. ஓகேக்கா, தேங்க்யூ. எங்களுக்காக இன்றைக்கி ரெசிபி செஞ்சு காட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தது வேறு ரெசிபி செஞ்சு காட்டுறீங்களா எங்களுக்கு? பட்டை ரசம் அது வச்சு வைக்கணும். அடுத்தது அந்த வீடியோ போடும்போது பாருங்கள். சரி, கண்டிப்பாக. இன்னும் நிறைய ரெசிபிஸ் நமக்காக அக்கா வந்து செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து அக்காவோட கிராமத்து சமையலோட விளாக்ஸும் அப்பப்போ நடுப்புற நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.